வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் 3 ஸ்டாண்டர்ட்ஸ் எஸ்ஏ 600, எஸ்ஏ 610 அண்ட் எஸ்ஏ 620. ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன் இன்டர்னல் ஆடிட் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்கும். அதில் இன்னரண்ட் ரிஸ்க்கு நான் ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன். That is suspectability of class of transactions ன்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். That is not suspectability, that is susceptibility. Anything which can be influenced by some other thing. இப்போ அந்த class of transaction something will influence or something will make harm to the transaction, class of transaction or account balances or a disclosure to be given. இதில் if something gets influenced or something will affect that, அப்படின்றது தான் inherent risk. Inherent risk is basically unavoidable risk. இது unavoidableனா இது எப்படி unavoidableன்றது உங்களுக்கு தெரியும்னா based on previous audit, based on the controls aspects having by the management. இதெல்லாம் பேஸ் பண்ணி we will see the class of transaction which may get affected or influenced. இதுதான் inherent risk. Okay, point number 1 clarified. இதுக்கு மேலே எதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் ட்ராப் இன் தி கமெண்ட் செக்ஷன். நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், ஆர் பர்சனலாக என்னால் ரிப்ளை பண்ண முடிஞ்சா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட், உங்கள் எல்லாருக்குமே இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தி சிஏ எக்ஸாமினேஷன் ஆஃப் May 2020 காட் போஸ்ட்போன் ஃபார் ஆல் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் ஆஸ் வெல் அஸ் ஃபைனல். For final it is starting from 19th June. For intermediate it is starting from 20th June. And for foundation it is starting from 27th June. ஸோ உங்கள்கிட்ட எக்கச்சக்க டைம் இருக்குது. நீங்கள் இப்போ 2 வாட்டி கூட ரிவைஸ் பண்ணலாம் இந்த போர்ஷன்ஸை. ஸோ ஃபோக்கஸாக இருங்க, வெளியே போகாதீங்க. பயங்கரமாக எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியே போகாமல் நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. இப்போ உங்களுக்கு அடிஷ்னல் டைம் கிடச்சிருக்கு. அந்த அடிஷ்னல் டைமை எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் படிக்காததை திருப்பி படிங்க. ஏற்கனவே படித்தது நல்லா தெரியும் அப்படின்னா அதை இன்னொரு வாட்டி படிங்க, எழுதி பாருங்கள், நிறைய டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஸோ தட் வில் கிவ் யூ ஸோ மச் கான்ஃபிடென்ஸ். ஸோ டெல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ், we are moving into today's video, essay 600, 610 and 620. First, essay 600, using the work of another auditor. Essay 600, using the work of another auditor. Using the work of another auditor, another auditor na yaar, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்? ஸோ 2 கொஷின். ஃபஸ்ட்டு another auditorனா ஒரு என்டிட்டி இருக்குது, சே ஏபிசி லிமிடெட். அந்த என்டிட்டிக்கு காம்பனன்ட்ஸ் இருக்கும். காம்பனன்ட்ஸ் இஸ் நத்திங் பட் பிரான்ச்சஸ், டிவிஷன்ஸ் அண்ட் சப்சிடரிஸ். இது 3 தான் நம்ம காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பனன்ட்ஸில் இந்த என்டிட்டியோடைய ஆடிட்டர் இருக்கார்ல, சப்போஸ் நான் தான் அந்த என்டிட்டியோட ஆடிட்டர்னால் நானே அந்த காம்பனன்ட்ஸோடைய ஆடிட்டராகவும் இருக்கலாம், ஆர் சம் அதர் பர்சன் கேன் ஆல்சோ பி எ ஆடிட்டர் ஆஃப் தட் காம்பனன்ட்ஸ். இப்போது இந்த ஏபிசி லிமிடெட் பிரைமரி என்டிட்டியோடைய ஆடிட்டர் கேன் யூஸ் தி ஒர்க் ஆஃப் தி காம்பனண்ட் ஆடிட்டர்ஸ். இப்போ சப்போஸ் இந்த ஆடிட்டர் இந்த காம்பனன்ட்ஸோட ஆடிட்டராக இல்லைன்னா அந்த காம்பனன்ட்ஸோடைய ஆடிட்டர் இருக்கிற பர்சன் அவர் ஒர்க் பண்ணி வச்சுருக்க ஒர்க்கிங் ஃபைலை இவர் யூஸ் பண்ணி, இந்த ஆடிட்டர் யூஸ் பண்ணி he can give opinion about the financial statement of the entity. பிகாஸ் இந்த பிரான்ச் டிவிஷன் எல்லாமே ஃபைனலி புட் டுகெதர் இதோட மர்ஜ் ஆகி ஃபைனலாக ஒரு என்டிட்டியாக தான் இருக்க போகுது. இப்போது சப்சிடரியாக இருந்ததுன்னா கன்சாலிடேஷனில் கன்சாலிடேட் ஆகிடும். அப்பயும் நம்ம அந்த ஆடிட்டர்ஸோடைய ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறது தான் essay 600, using the work of another auditor. இப்போ இந்த another auditorன்றதுல யாரெல்லாம் கவர் ஆகும்னா பிரான்ச் ஆடிட்டர்ஸ், டிவிஷனல் ஆடிட்டர்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஆஃப் தி சப்சிடரி கம்பெனி ஆர் அசோசியேட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆடிட்டர்ஸ்லாம் அனதர் ஆடிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அனதர் ஆடிட்டர்ஸில் கவர் ஆவாங்களா? இல்லை, ஆக மாட்டாங்க. அதுவும் essay 600ல் அனதர் ஆடிட்டர்ஸ்குள்ளே ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் கவர் ஆக மாட்டாங்க. செகண்ட் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இதில் அனதர் ஆடிட்டரில் கவர் ஆவாங்களா அப்படின்னு கேட்டால்
கிடையாது. இன்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் தி கம்பெனி ஆர் இன்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் தி காம்பனண்ட் ஆல்சோ வில் நாட் பி கன்சிடர்ட் as another auditor. another auditorனாலே காம்பனன்ட்ஸோட ஆடிட்டர். காம்பனன்ட்ஸ்னால் என்னென்ன சொன்னேன், பிரான்ச்சஸ், டிவிஷன்ஸ், சப்சிடரிஸ். ஓகேவா? இதுதான் பேசிக்காக another using the work of another auditor by an auditor SA 600 சொல்கிறது. SA 600 இன் டீட்டெயில்டாக வந்து 4 ஏரியாஸ் பற்றி சொல்லுது. ஒன் வந்து பிரின்சிபல் ஆடிட்டர்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். செகண்ட், வாட் இஸ் த டாக்குமெண்டேஷன் டு பி மெயின்டைன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும். சப்போஸ் அனதர் ஆடிட்டருடைய ஒர்க்கை யூஸ் பண்ணுறேன்னா நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் ஆஸ் அ பிரின்சிபல் ஆடிட்டர். தேர்டு வந்து கோஆர்டினேஷன் பிட்வீன் தி பிரின்சிபல் ஆடிட்டர் அண்ட் தி அதர் ஆடிட்டர்ஸ். ஃபோர்த் வந்து ரிப்போர்ட்டிங். இப்போது நீ என்னென்ன ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணணுன்றதை ஸ்டாண்டர்ட்ஸே கிளியராக டிஃபைன் பண்ணிடுது. அண்ட் என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்றதையும் ஸ்டாண்டர்டே இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருது. எப்படி கோஆர்டினேட் பண்ணணுன்றதையும் ஸ்டாண்டர்டே இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருது. எப்படி ரிப்போர்ட் பண்ணணுன்றதையும் ஸ்டாண்டர்டே சொல்லிடுது. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட். நீ வந்து அந்த ஆடிட்டரோட ஒர்க்கை வாங்கிக்கோப்பா, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து SA 600 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், தி பிரின்சிபல் ஆடிட்டர்ஸ் ப்ரொசீஜர். ஓகேவா? பிரின்சிபல் ஆடிட்டர் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். இப்போது ஒரு அனதர் ஆடிட்டர் இருக்காங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் கம்பீட்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சின்ஸ் அவங்க வந்து ICAI மெம்பர், அதாவது ஒரு இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்கன்னா அப்போ அந்த ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்சியை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். பட் அதர் தென் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ICAI மெம்பர் பண்ணுறாங்க, பிரான்ச் ஆடிட்டராக இருக்காங்க, இல்லை டிவிஷனல் ஆடிட்டராக இருக்காங்கன்னா அந்த டைமில் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்சியை அந்த பிரின்சிபல் ஆடிட்டர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து விசிட் போகணும் அண்ட் அங்கே இருக்கிற புக்ஸையும் செக் பண்ணணும். ஈவன் தோ நம்ம ஆடிட்டர் இல்லைனா கூட அது நம்ம என்டிட்டியோடைய காம்பனண்ட்டுன்றதுனால we can go and visit and we can verify the books of accounts of the component அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆடிட்டர் வந்து அங்கே இருக்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் அவங்களுடைய ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் ஒரு வாட்டி போய் பார்த்துக்கிறதுன்றது வந்து ப்ரொசீஜர்ஸ்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொசீஜரில் நம்பர் 2 ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்சி இருக்கான்றதை செக் பண்ணணும். செகண்ட் வந்து விசிட் டு தி பிரான்ச். தேர்ட் வந்து obtain sufficient and appropriate audit evidence for the work of the other auditor. அந்த அதர் ஆடிட்டர் பண்ணியிருக்க ஒர்க்குக்கு சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். அதாவது ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சாப்டர் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த டாபிக் வேணால் எடுத்துக்கோங்க, எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 லெட்டர் போட்டுக்கோங்க. சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சும்மா தி ஆடிட்டர் நீட் டு கலெக்ட் தி எவிடன்சஸ் அப்படின்னு எழுதுறத விட தி ஆடிட்டர் ஷால் அப்டெயின் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருந்தீங்கன்னா ஐயோ அப்பா சூப்பராக எழுதியிருக்காப்பா இந்த மார்க் போடு அப்படின்னு சொல்லி மார்க்கை போட்டுருவாங்க. நீங்கள் வெறும் எவிடன்ஸ் அப்படின்னு எழுதினீங்கன்னா என்னப்பா ஒரு அந்த ஆடிட்டிங் டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இங்கேயும் அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஃபார் தி ஒர்க் ஆஃப் தி அதர் ஆடிட்டர். அவன் என்ன ஒர்க் பண்ணியிருக்கானோ அந்த ஒர்க்குக்கான சஃபிஷியன்ட்னா குவான்டிட்டி, அப்ராப்ரியேட்னா குவாலிட்டி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் சொல்கிறாங்க. சஃபிஷியன்ட்னா குவான்டம், எவ்வளோ நம்பர் ஆஃப் எவிடன்சஸ் இருக்குது. அப்ராப்ரியேட்டுங்கிறது வந்து குவாலிட்டி, அது இந்த ஒரு எவிடன்ஸ் வச்சுருந்தா கூட முடிச்சிடலாம், இல்லை 100 எவிடன்ஸ் வேணும் அதை வச்சு பண்ணுறது மாதிரி. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அதுதான் வந்து சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட். ஸோ எவிடன்ஸ்னு வந்தாலே சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட்டு நம்ம ப்ரொசீஜரில் கன்சிடர் பண்ண வேண்டியது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ த ரிட்டன் சம்மரி. இப்போ வந்து அவங்க ஆஸ் அ அனதர் ஆடிட்டர் பிரின்சிபல் ஆடிட்டருக்கு அவங்க ஒரு ரிட்டன் சம்மரி கொடுப்பாங்க ஆன் தி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காம்பனன்ட்ஸில் அப்படின்றது. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். And also we need to consider the significant findings. Significantனா வந்து இப்போ சப்போஸ் ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்த பாயிண்ட்டை நம்மளுடைய மெயின் ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்ம கம்பல்சரியாக கொடுத்தாகணும். பிகாஸ் அது வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ். அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ஆடிட்டர் கூடயும் டிஸ்கஸ் பண்ணணும் அண்ட் மேனேஜ்மெண்ட் கூடயும் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போது அந்த மேனேஜ்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது அடிஷ்னல் டெஸ்ட் ஏதாவது பண்ணணும், இல்லை அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது
பிரின்சிபல் ஆடிட்டர் பண்ணணும் ஆன் பிரான்ச் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். தட் ஆல்சோ அலவுட் டு எ பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் ஆஃப் பிரான்ச்சோ டிவிஷனோ சப்சிடரியோ அவுட் சைட் இந்தியா இருக்குது அப்படின்னா அந்த அவுட் சைட் இந்தியாவில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க தி அதர் ஆடிட்டர் தட் நீட்ஸ் டு பி கிவன் ஆஸ் அ டாக்குமெண்டேஷன் அண்ட் தட் நீட்ஸ் டு பி கலெக்டட் பை அ பிரின்சிபல் ஆடிட்டர் அண்ட் he needs to have it as a documentation. செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து டீட்டெயில் டாக்குமெண்டேஷன் ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் when he is using the work of another auditor பண்ணால். Next aspect is documentation. When the principal auditor is using the work of another auditor, அவன் என்னென்ன டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது SA 600 என்னென்ன சொல்லுதுன்றது பார்ப்போம். ஒன்று காம்பனண்ட், அதாவது காம்பனண்ட்டோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆஸ் வெல் அஸ் என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து பிரின்சிபல் ஆடிட்டர் மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் வந்து நேம் ஆஃப் தி காம்பனண்ட் ஆடிட்டர், என்ன யார் நேம், யார் பண்ணுறா, ஃபோமாக பண்ணுறாங்களா இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்களா, அந்த டீட்டெயில்ஸ் யூ நீட் டு ஹேவ் இட் அஸ் அ டாக்குமெண்டேஷன். எனி கன்க்ளூஷன் ரீச்டு பை தி அதர் ஆடிட்டர். இப்போது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்திருக்கு, அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு வந்து பிரான்ச்சில் என்ன கன்க்ளூஷன் வச்சுருக்காங்க, அவர் கொடுத்த அந்த கன்க்ளூஷன் என்னுடைய ரிப்போர்ட்டில் எப்படி இம்பேக்ட் இருக்க போகுது, இதெல்லாம் டாக்குமெண்டேஷன். அதாவது அவங்க கொடுத்த ரிப்போர்ட் இது, அதனால் வர இம்பேக்ட் இது, இதனால் என்னோடய ரிப்போர்ட் இப்படி இருக்குது அப்படின்றத இந்த ப்ராசஸாக இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஆஸ் அ பிரின்சிபல் ஆடிட்டர் ஆஸ் ரிக்வயர்டு பை SA 600. ஓகே. அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்டு, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம், அதையே தான் வந்து காம்பனண்ட்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அதையும் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் என்னென்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. பிரான்ச் ரிப்போர்ட்டில் இந்த மாடிஃபிகேஷன் இருக்குது, ஸோ இதை ரிலை பண்ணி நான் என்னுடைய மெயின் ரிப்போர்ட்டில் ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு நம்ம கொடுக்கலாம். பிரான்ச் ரிப்போர்ட்டில் சப்போஸ் க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஆஃப்டர் டூயிங் இந்த சப்ளிமெண்ட் டெஸ்ட்லாம் பண்ணுறோம், அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ்லாம் போட்டு அடிஷ்னல் டெஸ்ட்லாம் ஒன்று பண்ணி ஒரு வேலை பண்ணதுக்கப்புறமா வி கம் டு நோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ பிரான்ச் ஆடிட்டர் அன்மாடிஃபைடு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் ஆஃப்டர் ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆஃப்டர் அப்டெய்னிங் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஆஸ் அன் ஆடிட்டர் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிருக்கோன்னா அதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்க அன்மாடிஃபைட் கொடுத்துட்டாங்க அதனால் நானும் அன்மாடிஃபைட் கொடுப்பேன்னு நம்ம கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு SA 600 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் ஷுட் பி தேர் பிட்வீன் தி பிரின்சிபல் ஆடிட்டர் அண்ட் காம்பனண்ட் ஆடிட்டர். இப்போ ஒரு பிரின்சிபல் ஆடிட்டருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவங்க காம்பனண்ட் ஆடிட்டர்கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் காம்பனண்ட் ஆடிட்டர் ஷுட் ஆக்ட் ஆஸ் அ லேசன் ஆஃபீஸர். இப்போ வந்து ஒரு பிரின்சிபல் ஆடிட்டருக்கும் கம்பெனிக்கு நடுவில் இருக்க லேசன் ஆஃபீஸர் மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணணும். அந்த பிரான்ச்சு அண்ட் கம்பெனி இது ரெண்டுத்துக்கும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம காம்பனண்ட் ஆடிட்டர் தான் பிரின்சிபல் ஆடிட்டர் ரீச் அவுட் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆடிட்டர் மே ரிக்வயர் அதர் ஆடிட்டர் ஆன்சர் டீடைல் கொஷினர். ஒரு கொஷினர் கொடுத்து அதுலேயே கூட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் தேர் விசிட்டிங் தேர் ஒரு கொஷினர் சென்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் அனுப்பி அதுலேருந்தே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் வெதர் வி கேன் ரிலை ஆன் தி ஒர்க் ஆஃப் தி காம்பனண்ட் ஆடிட்டர் ஆர் நாட்ன்றது. தேர்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா தி அதர் ஆடிட்டர் ஷுட் கோஆர்டினேட் வித் த பிரின்சிபல் ஆடிட்டர் adhering to the timetable issued by the principal auditor. இப்போ பிரின்சிபல் ஆடிட்டர் வந்து ஒரு டைம்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுங்க, ஸோ தட் ஐ வில் டேக் சம் டைம் டு கன்சாலிடேட் அண்ட் கிவ் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த டைம்குள்ளே தி அதர் ஆடிட்டர்ஸ் ஹேஸ் டு adhere அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பிரிங்கிங் அட்டென்ஷன் டு எனி ஏரியாஸ் விச் ஹேவ் இஷ்யூஸ். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பிரான்ச்லனா அதை வந்து ஹைலைட் பண்ணி பிரின்சிபல் ஆடிட்டர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் ஆஸ் அ காம்பனண்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ஏதோ ஒரு கொஷினேரில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது, அந்த டவுட்டுக்கு வந்து இப்போ பிரின்சிபல் ஆடிட்டர் query ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த queriesக்கெல்லாமும் ஆஸ் அ காம்பனண்ட் ஆடிட்டர் தே ஹாவ் டு ரெஸ்பாண்ட். ஓகேவா? இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா அதாவது இந்த பிரின்சிபல் ஆடிட்டர் ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அதர் ஆடிட்டர்ஸ் கூட ஒரு ஒப்பீனியனுக்கு இப்போ வந்துட்டா இப்போ அந்த ஒப்பீனியனை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரான்ச் ஆடிட்டர் அன்மாடிஃபைடு கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் அன்மாடிஃபைடு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பிரான்ச் ஆடிட்டர் மாடிஃபைடு கொடுத்துட்டாங்க,
இப்போது அது வந்து பேஸ்ட் ஆன் டாக்குமெண்டேஷன் என்னுடைய ரிப்போர்ட் வரும்போது வந்து அது அன்மாடிஃபைடாக இருக்குது ஆர் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் எனக்கு ஒத்து போகலை அப்படின்னா we can separately state that இது என்னால் இவங்க கொடுத்துருக்க ரீசன் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால் ஐ எம் டேக்கிங் திஸ் ஸ்டாண்ட் அண்ட் கிவிங் திஸ் ஒப்பீனியன் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ரிப்போர்ட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து தி பிரின்சிபல் ஆடிட்டர் இஸ் அனேபிள் டு பர்ஃபார்ம் சஃபிஷியன்ட் அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி காம்பனண்ட் ஆடிட்டட் பை அதர் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் இப்போ சப்போஸ் வந்து இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ வந்து ஒரு ஆடிட் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த கொரோனா எஃபெக்ட்னால வந்து என்னால் அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸோ அடிஷ்னல் எவிடன்ஸோ அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸோ என்னால் கலெக்ட் பண்ண முடியல, அந்த காம்பனண்ட்லேருந்தோ இல்லை அந்த அதர் ஆடிட்டர்கிட்டேருந்தோ என்னால் இதை கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பிரின்சிபல் ஆடிட்டர் வந்து அதை அவர் ரிப்போர்ட்லேயே சொல்லிடணும். பிகாஸ் ஆஃப் டியூ டு ஃபாலோயிங் ரீசன்ஸ் ஐ கேனாட் டூ தி அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் அப்டெயின் அடிஷ்னல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட்லேயே கொடுத்துடணும் பிஃபோர் he gives a unmodified qualified opinion or modified opinion. Okay, and last thing, அந்த ரிப்போர்ட்லேயே வந்து இந்த ஏரியாஸ்லாம் which are covered by the principal auditor and இந்த ஏரியாஸ் ஆர் which are covered by the component auditor அப்படின்றத சொல்லிடணும். which is nothing but simple termல சொல்லணும்னா டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரிப்போர்ட்டிங்கில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ this is the whole thing which was given by SA 600. SA 600 சொல்கிறது என்னென்னா, ஒரு பிரின்சிபல் ஆடிட்டராக இருக்கியா, இன்னொரு அனதர் ஆடிட்டருடைய ஒர்க்கை யூஸ் பண்ணுறியா, அந்த ஒர்க்கை யூஸ் பண்ணினா நீ சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், சில டாக்குமெண்டேஷனை மெயின்டைன் பண்ணணும், சில கோஆர்டினேஷன் ஒர்க்கை பண்ணணும், சில ரிப்போர்ட்டிங் ஒர்க்கை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். அதே மாதிரி நம்ம ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட் அதில் ரெஃபர் பண்ணுவோம், which is nothing but we are in compliance with the standards on auditing issued by ICAI. அதாவது நீங்கள் ஆடிட் பண்ணுற கம்பெனியில் ஒரு பிரான்ச்சோ சப்சிடரியோ இல்லை டிவிஷனோ இருந்ததுன்னா SA 600 படி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றதையும் ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கணும். பிகாஸ் யூ மென்ஷன் தட் யூ ஆர் அடேரிங் ஆர் யூ ஆர் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். அதனால தான் இந்த SA 600 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வென் இந்த கம்பெனி வேர் it has branch, division and subsidiary where the auditors are different from you. நீங்கள் இல்லாமல் வேறு யாரோ ஆடிட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒர்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப ஈஸியான ஸ்டாண்டர்ட், எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. கேட்கலன்னா கூட ஒரு நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஈஸி ஸ்டாண்டர்ட் வந்துச்சுன்னா அல்வா 8 மார்க்கு இல்லைனா 6 மார்க்கு அடிச்சு நோக்கின்னு வந்துடலாம். சூப்பராக பாருங்கள், அந்த நோட்ஸ் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் இது ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் SA 610 யூஸிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ். SA 610 யூஸிங் தி ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர். முன்னாடி ஸ்டாண்டர்ட் வந்து SA 600 யூஸிங் த ஒர்க் ஆஃப் அனதர் ஆடிட்டர், அதில் இன்டர்னல் ஆடிட்டர் கவர் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா SA 610 அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்னல் ஆடிட்டர்ஸோட ஒர்க்கை எடுத்து பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட். அதனால தான் SA 600ல் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் கவர் ஆகலை. சேம் லைக் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸும் வந்து தே ஹாவ் செப்பரேட் ஸ்டாண்டர்ட் கால் SA 299. அந்த ஸ்டாண்டர்டில் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் கவர் ஆகிடுவாங்க. அதனால் SA 600லேருந்து அவங்களையும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ SA 610 அதில் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். இன்டர்னல் ஆடிட்டர் வந்து யூ வில் பி கேரிங் அவுட் தி இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் அப்படின்றது SA 610 எப்படி என்ன சொல்லுதுன்னா, a function of an entity that performs assurance and consultancy activity designed to evaluate and improve the effectiveness of entities' governance, risk management and internal control process. Which is nothing but internal audit. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் வந்து சில கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஃப்ளோஸ் இருக்கும், சில கவர்னன்ஸ் மெக்கானிசம் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இன் லைன் இருக்கா ஆர் ஏதாவது டிவியேட் இருக்கா அப்படின்றத ரிப்போர்ட்டிங் பண்ணுறது தான் வந்து இன்டர்னல் ஆடிட்டோடைய ஃபங்க்ஷன்.
இன்டர்னல் ஆடிட் மேஜராக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆர் அவங்களுடைய ஸ்கோப் என்ன பார்த்தோம்னா ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு கவர்னன்ஸ், கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஆர் தே வில் ரிப்போர்ட் ஆன் தட், தே வில் மானிட்டர், வெரிஃபை அண்ட் ரிப்போர்ட் ஆன் தட் இன்டர்னல் ஆடிட்டில். செகண்ட், ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் எப்படி பண்ணணும் அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸையும் வந்து தே வில் வெரிஃபை அண்ட் ரிப்போர்ட். தேர்ட் வந்து ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, எஃபெக்டிவாக இருக்கா, இவாலுவேட் தி இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதை இவாலுவேட் பண்ணுவாங்க. இவாலுவேஷன் இஸ் நத்திங் பட் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை ஒழுங்காக ப்ராப்பராக வேலை செய்யுதா இல்லையா, அதை இவாலுவேட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக போகுதா, ஆர் ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸே இவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவ்வளோ லேபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ மிஷின் ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கரெக்டாக இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்னால கரெக்டான ப்ராசஸ் ஆகுதா இல்லையான்றத இன்டர்னல் ஆடிட்டர் வெரிஃபை. செகண்ட் வந்து ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் தி இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் வில் கவர், இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் வில் கவர். செகண்ட் வந்து அண்ட் லாஸ்ட் வந்து ரிவ்யூ ஆஃப் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதெல்லாம் பார்க்குறது தான் வந்து இன்டர்னல் ஆடிட்டருடைய ஒர்க். எப்போ ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி கேன் ரிலை ஆர் யூஸ் தி ஒர்க் ஆஃப் தி இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஆஸ் அ ப்ரொசீஜர் டு இவாலுவேட் தி இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட்டர். ஓகே, இன்டர்னல் ஆடிட்டர் ஒர்க்கு அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரா இல்லையான்றதை 3 விஷயத்தை வச்சு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கன்ஃபார்ம். 1. Objectivity of internal auditor. 2. Level of competency of such internal auditor. 3. Application of systematic and disciplined approach. இந்த 3த்தையும் தான் வந்து ஒரு ஆடிட்டர் செக் பண்ணணும் பிஃபோர் யூஸிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர். ஸோ இந்த 3த்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸுமே பிரின்சிபல் ஆடிட்டர் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் he can use the work of the internal auditor. அதுக்கு முன்னாடியும் இன்டர்னல் ஆடிட்டர் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் என்ன ப்ராசஸ் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காரு, என்ன இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காரு, அவருடைய ப்ராசஸில் அவருடைய ப்ரொசீஜர்ஸில் அவர் என்ன அசம்ஷன்ஸ் எடுத்திருக்காரு, அவருடைய ஒர்க்கிங்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணணும். ஆஸ் வெல் ஆஸ் இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கேன் யூஸ் தி ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர். இஃப் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஆர் இவர் எடுத்திருக்க இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர் தப்பாக இருக்குது ஆர் தி லெவல் ஆஃப் கம்பீட்டன்சியே வந்து இல்லை, நான் கம்பீட்டன்ட் பர்சன் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்ற மாதிரி ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னா he need not rely on the work of the internal auditor. He can do additional procedures and he can give opinion based upon the additional procedures and not depend upon the report of the internal auditor. Okay, satisfaction, not satisfied. Satisfied na he can rely and he can give opinion, express his opinion. If it is not satisfied, he need to do additional procedures. எப்படி நாட் சாட்டிஸ்ஃபைட்னு வரும், அவர் ஃபாலோ பண்ணியிருக்க ப்ரொசீஜர்ஸ் ஆர் அவர் ஃபாலோ பண்ணியிருக்க ப்ராசஸ், அவர் கலெக்ட் பண்ணியிருக்க எவிடன்சஸ் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஆர் எஃபெக்டிவாக இல்லை அவர் பண்ண ஒர்க்கு அப்படின்ற போது he need not rely upon the work of the internal auditor. Rather, he makes some additional procedure and get appropriate, sufficient and appropriate audit evidence, and based upon that he can issue auditor's report and he can provide his opinion. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் வந்து கேட்பாங்க, whether the statutory auditor is allowed to take a direct opinion from the internal auditor and based on that opinion he can directly use it in his report அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் the same thing. இப்போ if the process and procedures followed by the internal auditor is satisfactory and it covers the major area and it has a sufficient and appropriate audit evidence and the audit conducted by the internal auditor is எஃபெக்டிவாக இருக்குது, எல்லா ஆடிட் எவிடன்ஸும் இன்டர்னல் ஆடிட்டரே கலெக்ட் பண்ணியிருக்கான், எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது தி ஆடிட்டர் கேன் கெட் அ டைரக்ட் இன்புட் ஃப்ரம் இன்டர்னல் ஆடிட்டர். அதுக்கும் முன்னாடி தே ஹாவ் சம் 2 conditions. இஃப் டைரெக்டாக தி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இஸ் யூஸிங் த இன்டர்னல் ஆடிட்டர்னா he need to do 2 things. 1, he need to get a confirmation from the management
டு யூஸ் தி இன்டர்னல் ஆடிட்டர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஒப்பீனியன். அந்த இதுக்காக இன்டர்னல் ஆடிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்டர்னல் ஆடிட்டரை கம்பெனிலேருந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லிடுவோம். செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்டர்னல் ஆடிட்டர்கிட்டேருந்தே வாங்கி நான் இப்போ ஒரு ஒர்க் கொடுக்குறேன், அந்த ஒர்க்கை நீ எனக்கு இந்த ப்ரொசீஜர் இந்த ஃபார்மாலிட்டிஸில் தான் பண்ணி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் அக்ரியபிளா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்கிட்டேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அது வாங்கினதுக்கு அப்புறமா தான் we can use டைரெக்டாக நம்ம இன்டர்னல் ஆடிட்டர்ஸை ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 கண்டிஷன் நீட்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட். இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து SA 610 தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 610 யூஸிங் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யூ ஆல்சோ கோ த்ரூ திஸ் சார்ட் அண்ட் இஃப் எனி டவுட்ஸ் யூ ஹேவ் ட்ராப் இட் இன் த கமெண்ட். I will give you explanation. ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறதோ இல்லை நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதோ நான் பண்ணுறேன். ஸோ தி நெக்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் SA 620 using a work of an expert. 1. Objectivity of internal auditor. 2. Level of competency of such internal auditor. 3. Application of systematic and disciplined approach. இந்த 3த்தையும் தான் வந்து ஒரு ஆடிட்டர் செக் பண்ணணும் பிஃபோர் யூஸிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர். ஸோ இந்த 3த்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸுமே பிரின்சிபல் ஆடிட்டர் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் he can use the work of the internal auditor. அதுக்கு முன்னாடியும் இன்டர்னல் ஆடிட்டர் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் என்ன ப்ராசஸ் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காரு, என்ன இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காரு, அவருடைய ப்ராசஸில் அவருடைய ப்ரொசீஜர்ஸில் அவர் என்ன அசம்ஷன்ஸ் எடுத்திருக்காரு, அவருடைய ஒர்க்கிங்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணணும். ஆஸ் வெல் ஆஸ் இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கேன் யூஸ் தி ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர். இஃப் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஆர் இவர் எடுத்திருக்க இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டரே தப்பாக இருக்குது ஆர் தி லெவல் ஆஃப் கம்பீட்டன்சியே வந்து இல்லை, நான் கம்பீட்டன்ட் பர்சன் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்ற மாதிரி ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னா he need not rely on the work of the internal auditor. He can do additional procedures and he can give opinion based upon the additional procedures and not depend upon the report of the internal auditor. Okay, satisfaction not satisfied. Satisfied na he can rely and he can give opinion, express his opinion. If it is not satisfied, he need to do additional procedures. எப்படி நாட் சாட்டிஸ்ஃபைட்னு வரும், அவர் ஃபாலோ பண்ணியிருக்க ப்ரொசீஜர்ஸ் ஆர் அவர் ஃபாலோ பண்ணியிருக்க ப்ராசஸ், அவர் கலெக்ட் பண்ணியிருக்க எவிடன்சஸ் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஆர் எஃபெக்டிவாக இல்லை அவர் பண்ண ஒர்க்கு அப்படின்ற போது he need not rely upon the work of the internal auditor. Rather he make some additional procedure and get appropriate sufficient and appropriate audit evidence, and based upon that he can issue auditor's report and he can provide his opinion. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் வந்து கேட்பாங்க, வெதர் தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இஸ் அலவுட் டு டேக் அ டைரக்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் தி இன்டர்னல் ஆடிட்டர் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஒப்பீனியன் ஈ கேன் டைரக்ட்லி யூஸ் இட் இன் திஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் த சேம் திங். இப்போது இஃப் தி ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோட் பை தி இன்டர்னல் ஆடிட்டர் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி and it covers the major area and it has a sufficient and appropriate audit evidence and the audit conducted by the internal auditor is effective-ஆக இருக்குது, எல்லா ஆடிட் எவிடன்ஸும் இன்டர்னல் ஆடிட்டரே கலெக்ட் பண்ணியிருக்கான், எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது தி ஆடிட்டர் கேன் கெட் அ டைரக்ட் இன்புட் ஃப்ரம் இன்டர்னல் ஆடிட்டர். அதுக்கும் முன்னாடி தே ஹாவ் சம் 2 கண்டிஷன்ஸ். இஃப் டைரெக்டாக the external auditor is using the internal auditor, he need to do 2 things. 1, he need to get a confirmation from the management to use the internal auditor for the purpose of external auditor opinion. அந்த இதுக்காக இன்டர்னல் ஆடிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்னல் ஆடிட்டரை கம்பெனிலேருந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லிடுவோம். செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்டர்னல் ஆடிட்டர்கிட்டேருந்தே வாங்கி நான் இப்போ ஒரு ஒர்க் கொடுக்குறேன், அந்த ஒர்க்கை நீ எனக்கு இந்த ப்ரொசீஜர் இந்த ஃபார்மாலிட்டிஸில் தான் பண்ணி கொடுக்கணும்,
இதுக்கெல்லாம் அக்ரியபிளா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அது வாங்கினதுக்கு அப்புறமா தான் we can use டைரெக்டாக நம்ம இன்டர்னல் ஆடிட்டர்ஸை ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 கண்டிஷன் நீட்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபை. இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து SA 610 தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 610 யூஸிங் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யூ ஆல்சோ கோ த்ரூ திஸ் சார்ட் and if any doubts you have, drop it in the comment. I will give you explanation. Further explanations கொடுக்குறதோ இல்லை நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதோ நான் பண்ணுறேன். ஸோ தி நெக்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் SA 620 using the work of auditors expert. Auditors expertனா யார்? ஸோ எக்ஸ்பர்ட்லேயே 2 எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஒன்று எக்ஸ்பர்ட் who are engaged by the management, எக்ஸ்பர்ட் who are engaged by the auditor. இப்போ ஆடிட்டர் ஏன் ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டு கெட் தி எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அந்த எக்ஸ்பர்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் மற்ற ஏரியாஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் தி ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வில் யூஸ் தி எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட் வந்து எந்தெந்த ஏரியாஸ் ரிலேட்டடுக்கான எக்ஸ்பர்ட் வந்து ஆடிட்டர் யூஸ் பண்ணலாம்னா வேல்யூவேஷன் ரிலேட்டட் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் தான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஆர் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்கோ இல்லை ஒரு மிஷினரியோ அதை வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் வேல்யூவராக தான் பண்ண முடியும். ஸோ இஸ் ஏ எக்ஸ்பர்ட் இன் வேல்யூவேஷன் ஏரியா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவரல் வேல்யூவேஷன் ஒன்று சொல்லுவோம். வேறு இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு, கிராச்சுவிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ் அதர் தென் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் இருக்கிறது. ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க. ஸோ டு கெட் சம் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்கிறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் அக்கௌண்டிங் ஆடிட்டிங்கில் தி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஹேஸ் அ பவர் டு யூஸ் தி ஒர்க் ஆஃப் ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ்க்கு அவங்கக்கிட்டேருந்து ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த ஒப்பீனியனை he can use and he can rely upon that opinion and he can give his own opinion on the financial statement. இதுதான் வந்து SA 620 broad picture சொல்கிறது. There are some procedures which needs to be followed by the external auditor before considering or before using the work of auditors expert. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். 1. Determining the need for auditors. அதாவது என்ன நீட் இருக்குது அவனுக்கு, ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான நீட் என்ன, காம்ப்ளெக்சிட்டியா இல்லை இந்த நேச்சர் வந்து விச் ரிக்வயர்ஸ் ஆடிட்டருடைய எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அதாவது ஆடிட்டர் எக்ஸ்பர்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாவா. ஸோ அது ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டிட்டர்மைன் வை வி நீட் தி ஆடிட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட், இவாலுவேட் தேர் கம்பீட்டன்சி. அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது, ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்க கம்பீட்டன்சி எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதோடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணியும் யூ கேன் ரிலை ஆன் தி ஒர்க் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா அப்டெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி எக்ஸ்பர்ட் ஒர்க். இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா சின்ஸ் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஏரியான்றதுனால தே வில் ஹாவ் சம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தே வில் ஹாவ் சம் ஒர்க்கிங்ஸ். அது என்னன்றதை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Because based on their expertise opinion, we are going to rely upon that and we are going to use. நம்ம அதை போய் யூஸ் பண்ண போகிறோம்னா அது முதல்ல என்னன்றதை நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் சப்போஸ் வேறு யாரோ ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க, ஏஜிஎம்மில் ஷேர் ஹோல்டர்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு we need to first understand, நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கண்டிஷன் வந்து எக்ஸ்பர்ட் கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணணும். தட் இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதை என்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் டேட்டா ஷேர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பர்ட் கூட ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து he will not give it to anyone else, கான்ஃபிடென்ஷியாலிட்டி பேசிஸ். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு NDA மாதிரியோ இல்லை ஒரு நார்மல் அக்ரிமெண்ட் மாதிரியோ ஒன்று கம்பல்சரியாக வந்து பிரின்சிபல் ஆடிட்டர் he has to enter into with an expert. The fifth point is evaluate the appropriateness of the auditor's expert. அவங்க கண்டுபிடிச்சிருக்க ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்றத யூ நீட் டு செக். அசம்ஷன்ஸ் எடுத்துருக்கிறது கரெக்டாக, அவங்க எடுத்திருக்க சோர்ஸ் டேட்டான்றது கரெக்டாக, இது மூணுமே கரெக்டாக இருக்குன்னா தான் ஒரு எக்ஸ்பர்ட் கொடுத்துருக்க ஒப்பீனியன் வந்து கரெக்டு ஆர் ஈ கேன் ரிலை ஆன் தட்னு ஒரு ஆடிட்டர் டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 திங்ஸையும் ஃபஸ்ட்டு நீட் டு சி: ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ், அசம்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்,
தேர்ட் வந்து சோர்ஸ் டேட்டா. இது மூணுமே கரெக்டாக இருந்தால் தான் எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து வர ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது அப்ராப்ரியேட்டாக இருக்கா இல்லையான்றதை ஆடிட்டர் நீட் செக். சிக்ஸ்த் ஒன், எக்ஸ்பர்ட் ஒர்க் நாட் அடிக்வேட் ஃபார் audit purpose. If the auditor concludes that work of auditor's experts is not adequate for the audit purpose and the auditor cannot resolve the matter through the additional audit procedure, it may necessary to express a modified opinion. இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டே கூட்டின்னு வரோம், அவரும் ஒப்பீனியன் கொடுக்குறாரு, அவரும் ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டும் என்னால் எதுவும் பண்ண முடியல பிகாஸ் தட் இஸ் ஸோ மச் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா, இன் தட் சுச்சுவேஷன் ஆடிட்டர் இஸ் அலவுட் டு கிவ் மாடிஃபைடு ஒப்பீனியன். மாடிஃபைட்னா குவாலிஃபைடோ டிஸ்க்ளைமரோ அந்த மாதிரி எந்த ஒப்பீனியன் வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி SA 620 சொல்லுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், தி whenever the statutory auditor used a work of an expert, auditor's expert, that needs to be given as a reference in the auditor report. The expert உடைய ரிப்போர்ட்டை வந்து I have used it in my audit report to express my opinion அப்படிங்கிறத வந்து you need to give reference. ரெஃபரன்ஸுன்றது ஒன்று இல்லை. இப்போ ஒரு ஒப்பீனியன் ஒரு குவாலிஃபைட் கொடுத்துருக்கோம்னா அந்த குவாலிஃபைட் இஸ் டிபெண்ட் அப்பான் தி எக்ஸ்பர்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் கொடுத்ததில் இந்த மாதிரி இந்த வேல்யூஷன்லாம் தப்பாக பண்ணியிருக்காங்க, புக்ஸில் வேல்யூ பண்ணியிருக்கிறது வந்து ஹையராக பண்ணியிருக்காங்க, தேர் பை அசட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஆர் ப்ராஃபிட்ஸை டிக்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும்போது அதை குவாலிஃபிகேஷன் கொடுக்கும்போது அந்த குவாலிஃபிகேஷன் கீழே ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஐ ரிசீவ்ட் and based on the expert opinion this qualification has been given, appropriate evidences has been attached along with the report அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு we need to show. This is what given in SA 620. so 600, 610, 620 இது 3 எஸ்ஏவும் இன்னையோட வீடியோவில் கம்ப்ளீட் ஆகுது. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஐ வில் பி கம்மிங் அப் வித் 700 series and 400 series. 500 and 200 கொஞ்சம் வாஸ்டாக இருக்கிறதுனால that I keep it for last. Until next video, this is Sriram DC signing off. Bye. Cheers.